ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பவுல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லோருக்குமே எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கிற குலாப் ஜாமுன். அதுவும் கோவாவில் செய்ய போகிறோம். ஸ்வீட்லெஸ் கோவாவில் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ போய் வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே பேக்கிங் சோடா கொஞ்சம் பிஞ்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த நெய்யும் பேக்கிங் சோடாவும் நல்லா கிளறணும். நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு நம்ம ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அந்த கோவாவை முன்னாடியே ரூம் டெம்பரேச்சரில் வெளியே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும். நம்மளுக்கு பிசைகிறதுக்கு சாஃப்டாக இருக்காது. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கட்டி தட்டாமல் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி உதுத்து விடுங்க. அப்போ தான் நமக்கு பிசைஞ்சு குலாப் ஜாமுன் செய்யும் பொழுது விரிசல் இல்லாமல் நல்லா வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக எடுத்துக்கிட்டு 1/2 கப்பு மில்க் பவுடர், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப்பு மைதா அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா பிசறி விடணும். இப்போ இது 3மே நமக்கு சேர்ந்த மாதிரி நல்லா பிசறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதில் தண்ணி சேர்க்காம பால் சேர்த்து தான் பிசைய போகிறோம். அதனால் பால் அப்படியே ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசையணும். ஏன்னா நிறையா ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் மாவு கொஞ்சம் நமக்கு பிசு பிசுன்னு ஆகிடும். நமக்கு உருட்டும் போது ஒழுங்காக வராது. அதனால் கொஞ்சமாக பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பிசையுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, ஒரு 1/4க்கும் குறைவாக தான் இதுக்கு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. ஆனால் ரொம்ப அழுத்தி மாவை நல்லா பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைங்க. இந்த மாதிரி நமக்கு உடனேவே இறுகி இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி இதை பாருங்கள், பால் இவ்வளோ தான் எனக்கு நான் எடுத்திருக்கேன். இதையே நல்லா பிசறி நம்ம அழகாக கொண்டு வந்துடலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு சாஃப்டாக இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் போல் இதை நல்லா நம்ம ஊற விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், சாஃப்டாக இருக்கும் மாவு. தொட்டு பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இப்போ சுகர் சிரப்பு இதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு வாணலில் 1/2 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்த 1/2 கப்புக்கு அதே 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சுகர் சிரப்பு ஒரு 1/2 கம்பி பதம் வரணும். அது இல்லைன்னா பிசு பிசு தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த சுகர் சிரப் நல்லா நமக்கு கொதித்து வரணும். அதுதான் இந்த குலாப் ஜாமுனுக்கு கரெக்டான பதம். நல்லா இதை கொதிக்க விடுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்து இப்படி தூக்கி நம்ம ஊற்றும் பொழுது குண்டு குண்டாக விழும். அது எப்போ நீர் அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி விழுதோ அப்போ தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றினோம்னா அப்படியே சொட்டு சொட்டாக விழும். அது கரெக்டான இது பதம் கிடையாது. எப்போ நீட்டாக அப்படியே ஸ்ட்ரிங்காக விழுதோ அப்போ 1/2 கம்பி பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக இதில் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சாஃப்ரானும் சேர்த்துக்கிறேன். குங்குமப்பூவும் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பார்த்திங்களா, இப்போ கரெக்டான அந்த பதம் வந்துருச்சு. பிசு பிசுன்ற அந்த தன்மையும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு அந்த பதம் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம மாவை பிசைஞ்சு அதை ஒரு ஓரமாக சுகர் சிரப்பை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மாவை பிசைஞ்சு நமக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கலாம். பெருசாக வேணும்னா பெருசாக, சின்னதாக வேணும்னா சின்னதாக. நம்ம இது ஆக்சுவலாக நாகூர் அல்வா கடை கேள்விப்பட்டிருப்பீங்க காரைக்காலில். கேள்விப்படாதவங்களுக்கு இது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த குலாப் ஜாமுன். அது அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு மாதிரி டார்க்கு பிளாக் கலரில் தான் அந்த குலாப் ஜாமுன் இருக்கும். அது இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு தான் நானும் கேள்விப்பட்டு நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதே டேஸ்ட்லேயே வந்துச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி அது ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். நாகூர் அல்வா கடை காரைக்காலில் அதே மாதிரி தான் இப்போ நானும் உருட்டியிருக்கேன். 2 ஷேப் உருட்டியிருக்கேன். இதை நம்ம மிதமான எண்ணெயில் போட்டு எடுக்கணும். எண்ணெய் பயங்கர சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். அதுவும் அடுப்பும் நமக்கு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா உள்ளே வேகாது, மேலே அப்படியே டார்க்காக ஆகிடும். நமக்கு உள்ள குலாப் ஜாமுன் வெந்து வராது. அதனால் பொறுமையாக போட்டு பொறுமையாக இந்த மாதிரி கிளறி விட்டு எடுக்கணும். போட்டு ஃபுல்லாக கிளறினீங்கன்னா எல்லாம் உடஞ்சி வர போயிடும்.
சரிங்களா. மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு கோவாவில் செய்கிற குலாப் ஜாமுன் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து கலர் வந்து இந்த மாதிரி டார்க் கலரில் தான் வரும். ஏன்னா பால் பவுடர் கோவாலாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இந்த கலரில் தான் வரும். இதை வந்து இந்த மாதிரி பேட்சஸாக போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்க வேண்டியதுதான். சுகர் சிரப் வந்து நமக்கு மிதமான சூட்டில் இருக்கணும். அதாவது ரொம்ப சூடும் இருக்கக்கூடாது, மிதமான அப்படி தொட்டு ஏனத்தை தொட்டிங்கன்னா அந்த சூடு இருக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஹை சூடு இருக்க தேவையில்ல. இந்த மாதிரி பேட்சஸாக போட்டு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான கோவா குலாப் ஜாமுன் நம்ம வீட்லேயே அதே டேஸ்ட்லேயே செஞ்சிடலாம், கடையில் வைக்கிற டேஸ்ட்லேயே. நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.